ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி த லைன் அண்ட் தி மவுஸ். லைன் அப்படின்னா சிங்கம், மவுஸ் அப்படின்னா சுண்டெலி. இந்த சிங்கமும் இந்த சுண்டெலியும் சேர்ந்து காட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் எல்லா வேர்ட்ஸ்க்குமான மீனிங்கும் நான் சொல்லியிருக்கேன். எப்படி சென்டென்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதே மாதிரி சென்டென்ஸில் எப்படி டென்சஸ் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்களாலையும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். Once upon a time, in a big jungle filled with tall trees and colorful flowers, there lived a mighty lion. Once upon a time அப்படின்னா முன்னொரு காலத்தில் அர்த்தம். அதாவது ஒரு ஸ்டோரி நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது எப்பவுமே பாஸ்ட் டென்ஸில் நடந்த விஷயங்களை தான் சொல்லுவோம். ஸோ முன்னொரு காலத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்காக எப்பவுமே once upon a time அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிப்போம். In a big jungle, big அப்படின்னா பெருசு, ஜங்கிள் அப்படின்னா வந்துட்டு அதாவது விலங்குகளால் நிறைஞ்ச ஒரு காடு அப்படிங்கிறத நம்ம ஜங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இன் அ பிக் ஜங்கிள் அப்படின்னா அப்படின்னா இல்னு அர்த்தம். அதாவது ஒரு பெரிய காட்டில் அப்படிங்கிறது தான் இன் அ பிக் ஜங்கிள். ஃபில்டு வித் டால் ட்ரீஸ். ஃபில்டு அப்படின்னா நிறைஞ்சிருக்கிறது, ஃபில் அப்படின்னா நிரப்புன்னு அர்த்தம், ஃபில்டு அப்படின்னா நிறைஞ்சிருக்கிறது. அதாவது பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ அந்த இடத்துல எப்போவுமே நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபில்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஃபில்டு வித் டால் ட்ரீஸ். வித் அப்படின்னா உடன். எதனால் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா டால் ட்ரீஸ் மிகப்பெரிய மரங்களாலையும் அண்ட் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் வண்ணமயமான பூக்களாலையும் அந்த காடு வந்து நிறைஞ்சிருக்கு. தேர் லிவ்ட் அ மைட்டி லைன். தேர் அப்படின்னா அங்கே, லிவ்ட் அப்படின்னா இந்த இடத்துலையும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், வாழ்கிறது. லிவ் அப்படின்னா வாழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இந்த இடத்துலையும் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அ மைட்டி லைன். மைட்டின் அப்படின்னா வலிமையான அர்த்தம். மைட்டி லைன் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் சென்டென்ஸோட மீனிங். The lion was strong and brave, and all the other animals in the jungle admired him. The lion was strong and brave அப்படின்னா ரொம்ப வலிமையாகவும் இருந்தது, ரொம்ப துணிச்சலாகவும் இருந்தது. And all the other animals in the jungle, அதாவது all the other animalsனால் மிச்சிருக்கிற எல்லா விலங்குகளும், இந்த ஜங்கிள் அப்படின்னா அந்த காட்டில் இருந்த மிச்ச விலங்குகள் எல்லாமே அட்மயர்டு ஹிம். அட்மயர்டு அப்படின்னா அதை பார்த்து எப்போவுமே பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும். அதாவது எப்படி இவ்வளோ பிரேவாக இவ்வளோ போல்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே அதை பார்த்தா ஆச்சரியப்படுவாங்களாம். அவங்களுக்கு அது ரொம்பவும் பிடிக்குமா. அதை மீன் பண்ணுறதுக்கு தான் ஆல் தி அதர் அனிமல்ஸ் இன் த ஜங்கிள் அட்மயர்டு ஹிம். அதாவது உங்களுக்கு யாராவது எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க அப்படின்னா ஐ அட்மயர் ஹிம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ அட்மயர்டு அப்படிங்கிறதுக்கு அதுதான் மீனிங். One day, while taking a nap under a shady tree, the lion felt a tiny movement on his paw. One day அப்படின்னா ஒரு நாள். while taking a nap, அதாவது while அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வென்னும் யூஸ் பண்ணுவோம், whileம் யூஸ் பண்ணுவோம். வென் அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஸ்பெசிஃபிக் டைமை நீங்கள் மீன் பண்ணும்போது வென் அப்படிங்கிறது சொல்லணும். இந்த while வந்து எப்போ அப்படின்னா அதாவது ஒரு கண்டினியூஸான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது, நான் வண்டியில் போயிட்டுருக்கும்போது அப்படிங்கிறத சொல்லும்போது while I was ரைடிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸான விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ நம்ம இந்த இடத்துல while யூஸ் பண்ணணும். while taking a napனு சொல்லியிருக்காங்களா, இந்த இடத்துல nap அப்படின்னா ஒரு குட்டி தூக்கம். அதாவது மதிய நேரத்தில் நம்ம தூங்குவோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்லீப்னு சொல்லக்கூடாது. நைட் டைமில் நம்ம ரொம்ப நேரம் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்லீப். மதிய நேரத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அதை வந்து நேப், அப்படி ஒரு குட்டி தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்ருக்கும்போது, அதாவது அந்த சிங்கம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, அந்த தூங்கி கொண்டிருக்குங்கிறதே இந்த இடத்துல என்னது, கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அந்த இடத்துல எப்போவுமே நம்ம while யூஸ் பண்ணுவோம். The lion felt a tiny movement on his paw.
இந்த இடத்துல த லைன் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட் வரலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏன் மைட்டி லைன் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா இந்த இடத்துல செகண்ட் சென்டென்ஸ்லேயும் சரி இந்த சென்டென்ஸ்லேயும் சரி த லைன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட் வரலாம். இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து த யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த லைனை பற்றி மென்ஷன் பண்ணியாச்சு. திரும்ப அந்த லைன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது அந்த சிங்கத்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வர இடத்துல நம்ம த லைன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து லைனை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எகெயின் அதே லைனை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதுனால த யூஸ் பண்ணியிருக்கோம். த லைன் ஃபெல்ட் அ டைனி மூமெண்ட் ஆன் ஹிஸ் பாவ். ஃபெல்ட் அப்படின்னா, ஃபீல் அப்படின்னா அது வந்து உணர்றது, ஃபெல்ட் அப்படின்னா உணர்ந்தது. த லைன் ஃபெல்ட் அட் டைனி மூமெண்ட், அதாவது டைனினா சின்னது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக டைனி அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். மூமெண்ட் அப்படின்னா ஏதோ அசைகிறது. ஸோ ஒரு சின்னதாக ஏதோ அவர் ஆன் ஹிஸ் பா அப்படின்னா அதோட பாதத்தில் ஏதோ ஒரு சின்ன அசைவை அந்த லைன் வந்து ஃபீல் பண்ணுது. இட் வாஸ் அ லிட்டில் மவுஸ். இட் வாஸ் அ லிட்டில் மவுஸ். இட் அப்படின்னா அது, வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஏன் இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு சின்ன சுண்டெலியாக இருந்தது. எதனால அது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இட் வாஸ் அ லிட்டில் மவுஸ். த லைன் woke up with a start and caught the mouse under his huge paw. உடனே அந்த லைன் என்ன பண்ணுச்சு? ஓக்கப் வித் அ ஸ்டார்ட், உடனடியாக எந்திரிச்சுது. ஓக்கப் அப்படின்னா எழுந்தது அப்படின்னு அர்த்தம். வேக்கப் அப்படின்னா எந்திரின்னு அர்த்தம். ஓக்கப் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், எழுந்தது. வித் அ ஸ்டார்ட் அண்ட் காட் த மவுஸ் அண்டர் ஹிஸ் ஹியூஜ் பா. காட்னா என்னது? கேட்ச்னா பிடிக்கிறது, காட்னா பிடித்தது. ஏன் இந்த இடத்துல எல்லாமே நம்ம பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோன்னு ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். காட் தி மவுஸ் அண்டர் ஹிஸ் ஹியூஜ் பா. இந்த இடத்துல அண்டர் அப்படிங்கிறது ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க? பாதத்துக்கு அடியில் வச்சு அந்த இதை வந்துட்டு சின்ன சுண்டலியை அமர்த்தி பிடிச்சிருக்கு. அதனால தான் காட் தி மவுஸ் அண்டர் ஹிஸ் ஹியூஜ் பா. ஹிஸ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹிஸ் அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சிங்கத்தினுடைய ஹியூஜ் பா அப்படின்னா அந்த பெரிய பாதத்துக்கு அடியில் வச்சு அந்த சுண்டெலியை அந்த சிங்கம் பிடிச்சிருச்சு. The mouse was very scared and pleaded. The mouse was very scared. அந்த மவுஸ், அதாவது அந்த சுண்டெலி ரொம்ப பயந்துருச்சு. வெரி ஸ்கேர்ட் அப்படின்னா ரொம்ப பயந்துருச்சு. அண்ட் ப்ளீடட் அப்படின்னா அதாவது கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது காலில் வச்சு அமர்த்திருச்சு இல்லையா? ஸோ ரொம்ப பயந்துக்கிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா என்னென்னு கெஞ்சுது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் லெட் மீ கோ மிஸ்டர் லைன். ஐ ப்ராமிஸ் ஐ won't bother you and I will help you in the future. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல டவுட் வரலாம். ப்ளீஸ் லெட் மீ கோ மிஸ்டர் லைன். ஐ ப்ராமிஸ் ஐ won't bother you. ஐ won't அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ் தானே. நீங்கள் இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் தானே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல ஏன் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். ஏன் இந்த இடத்துல வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சின்ன சுண்டெலி லைன் கிட்ட என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத அப்படியே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு கதையாக சொல்லாமல் அந்த சின்ன சுண்டெலி என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிச்சோ அப்படியே அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது அது என்ன வேர்டு யூஸ் பண்ணிச்சோ அதை அப்படியே தான் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அது என்ன சொல்லியிருக்கு? ப்ளீஸ் லெட் மீ கோ. ப்ளீஸ் என்ன விட்டுரு. லெட் மீ கோ அப்படின்னா என்ன விட்டுரு, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு. மிஸ்டர் லைன் ஐ ப்ராமிஸ். ப்ராமிஸ்னால் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். ஐ won't bother you. நான் won't அப்படின்னா ஃப்யூச்சரில், இனிமே. ஐ won't bother you. நான் இனிமே உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ இன் தி ஃப்யூச்சர். நான் உனக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் அப்படிங்கிறது தான் அந்த சுண்டலி அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கு. ஸோ அது என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை பாஸ்ட் டென்ஸை நம்ம மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது பேசி முடிஞ்சிருச்சு. அடுத்து the line laughed loudly and said,
ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டோரியாக சொல்ல போகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? த லைன் லாஃப்ட் லவுட்லி. ஸோ அந்த லைன் லாஃப்ட்னா சிரிக்கிறது, லவுட்லினா சத்தமாக. அந்த லைன் சத்தமாக சிரிச்சிருக்கு. அண்ட் செட் சிரிச்சிட்டு சொல்லியிருக்கு. செட்டுனா சொல்கிறது, சேனா சொல்கிறது, செட்டுனா சொல்லி இருந்தது. ஓகேங்களா? ஸோ என்னென்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, ஹவு கேன் சச் எ ஸ்மால் கிரியேச்சர் லைக் யூ எவர் ஹெல்ப் மீ. ஸோ இதுவும் அந்த லைன் என்ன யூஸ் பண்ணுச்சோ அதே வேர்ட்ஸை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு கேன் சச் எ ஸ்மால் கிரியேச்சர் லைக் யூ. ஹவு கேன் அப்படின்னா எப்படி முடியும், சச் எ ஸ்மால் கிரியேச்சர் லைக் யூ உன்ன மாதிரி ஒரு சின்ன உயிரினத்தினால எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த லைன் கேட்ட கேள்வி. பட் the mouse begged so earnestly that finally the lion decided to let him go. ஆனாலும் அந்த சுண்டலி ரொம்ப உண்மையாக கெஞ்சி இருக்குது, ரொம்ப பாவமாக கெஞ்சி இருக்குது. அந்த இடத்துல ஏர்னஸ்ட்லி அப்படின்னா ரொம்ப, அதாவது என்ன சொல்ல, சீரியஸாக கெஞ்சுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப சீரியஸாக வந்துட்டு கெஞ்சி இருக்குது. இந்த இடத்துல பெக்டு அப்படின்னா, பெக்டுனா பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது தான். பெக் அப்படின்னா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். பெக்னா பிச்சை எடுத்ததுங்கிறது மீனிங் இல்லை, அதாவது ரொம்ப இறங்கி போய் நம்ம கெஞ்சுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த இடத்துல பெக்டு யூஸ் பண்ணலாம். அதாவது கீழே முட்டி போட்டுட்டு கையை வச்சு கெஞ்சுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கெஞ்சுனாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பெக்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். தட் ஃபைனலி த லைன் டிசைடட் டு லெட் ஹிம் கோ. ஃபைனலி அப்படின்னா கடைசியாக த லைன் டிசைடட்னா முடிவு பண்ணிருச்சு. டு லெட் ஹிம் கோ. இந்த இடத்துல அந்த லெட் மீ கோ அப்படிங்கிறது அந்த சுண்டலி என்ன விட்டுன்னு அர்த்தம். டிசைடட் டு லெட் ஹிம் கோ. இந்த இடத்துல ஹிம் அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுண்டலியை. ஹிஸ் ஹிம் எல்லாம் வந்துட்டு மனுஷங்களை தானே மென்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரலாம். பட் விலங்குகளை பற்றியும் பேசும்போது ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணும்போது ஹிம் ஹிஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம். லைன் டிசைடட் டு லெட் ஹிம் கோ. ஸோ அந்த லைன் வந்து அந்த சுண்டலியை விற்றலான்னு டிசைட் பண்ணிருச்சு. இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சுது. இதுவே 15 minutes ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த ஸ்டோரியோட பார்ட் 2 நான் செகண்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 வீடியோவையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டோரி எப்படி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஸ்டோரி மூலியமாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.